ஹாய் கைஸ், நான் உங்க விராட் கோலி தம்பி. நான் அபிஷேக். ரொம்ப நாள் ஆச்சுங்க நம்ம தேர்தல் கருத்து கணிப்பு எடுத்து. கோயம்புத்தூர்ல நம்ம சிங்கானல்லூர், கோவை தெற்கு, காந்திபுரம் அப்படின்னு ஏகப்பட்ட தொகுதியை நம்ம எடுத்துட்டு தான் இருக்கிறோம். ஸோ இடையில கொஞ்சம் வேலை அப்படி இப்படின்னு இருந்தனாலதான் வீடியோஸ் போட முடியல. நம்ம ஃபாலோவர்ஸ், சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாம் ஏங்க வீடியோ போடுங்க, கோயம்புத்தூர்ல ஒரு சூலூர் தொகுதி கருத்து கணிப்பு எங்களுக்கு போடுங்க அப்படின்னு நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் நம்ம கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுக்காக தான் இன்னைக்கு நம்ம வந்து கோயம்புத்தூர் சூலூர் தொகுதிக்கு இன்னைக்கு நம்ம வந்திருக்கோம். 2026 சட்டமன்ற தேர்தலில் இந்த சூலூர் தொகுதி மக்கள் யாருக்கு ஓட்டு போடுறதுக்கு அதிகமா விருப்பப்படுறாங்க அப்படிங்கிறத இன்னைக்கு நம்ம அந்த மக்கள்கிட்ட போய் கேட்டு தெரிஞ்சுக்க. ஒவ்வொரு கருத்து கணிப்புமே நம்ப முடியாத வகையில ஒவ்வொரு சைட்ல இருந்து வந்துட்டு இருக்கு. அந்த வகையில் நாங்களும் எங்களால முடிஞ்ச ஒரு ரிப்போர்ட் உங்களுக்காக நாங்க உண்மையா தான் நாங்க கொடுக்குறோம். இப்பதான் நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் நீங்க பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. ஸோ இந்த வீடியோ ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. கோவை சூலூர்ல இருந்து யாராவது இந்த வீடியோ பாக்குறீங்க அப்படின்னா நீங்க கமெண்ட் பண்ணுங்க. ஸோ கோயம்புத்தூர்ல அடுத்து எந்த தொகுதியில போய் நம்ம ரிப்போர்ட் எடுக்கலாம் அப்படிங்கறதையும் நீங்க கமெண்ட் பண்ணிருங்க. உண்மை மட்டும் தான் நாங்க போடுவோம். உண்மையை என்ன சொல்றாங்களோ அதுதான் நாங்க போடுவோம். ஆமா. வெல்கம் டு யுகத்தின் vlogs. அடுத்த வருஷம் எலெக்ஷன்ல வந்து உங்க ஓட்டு யாருக்குண்ணா? டிஎம்கே. எதுனா என்ன காரணம்? ஏதாச்சும் காரணம் இருக்கா டிஎம்கே ஓட்டு போறதுக்கு? வருஷம் எப்பவுமே அப்படியாதான், எப்பவுமே அப்படியே போடுறீங்க. அதனாலதான் இப்போ டிஎம்கே ஓட்டு போறீங்க. நீங்க சூலூரா? சூலூர். 2020 தேர்தல் உங்க ஓட்டு யார்? மேபி ஃபார் டிஎம்கே. டிஎம்கே. எதனால டிஎம்கே? இது வரைக்கும் பண்ணதெல்லாமே பெட்டரா இருந்த மாதிரி இருந்தது. அதனால டிஎம்கேல கொண்டு வந்த திட்டத்துல உங்களுக்கு எந்த திட்டம் ரொம்ப பிடிச்சிருக்கு? நிறைய இருக்கு, பட் பாசிபிளி லைக் எல்லாமே கொஞ்சம் பெட்டரா தான் இருக்கு. நீங்க சூலூரா? சூலூர். ஓகே. 2026 தேர்தலில் உங்க ஓட்டு யாருக்குண்ணா? ஏடிஎம்கே, எடப்பாடி அண்ணனுக்கு. எதனால? அவர் தான் ஜெயிக்கணும். மோட்டார் எல்லாம் தொழிலெல்லாம் நலிவடைஞ்சு போச்சு. விவசாயம் பாதிப்பு, தறி தொழிலில் ஏகப்பட்ட தறியெல்லாம் இருந்தது, வித்து போட்டாங்க. மின்கட்டணம் உயர்வு, விலைவாசி உயர்வு, பால், ரெஜிஸ்டர் ஆஃபீஸு எல்லாமே லஞ்ச தலைவிரித்தாடுது. இதே ஏடிஎம் காட்சியில் சூலூருக்குள்ள ஒயின் ஷாப்பே வேண்டாம்னு சொன்னாங்க. இன்னைக்கு பட்டி தொட்டி எங்க திரும்பி பார்த்தா 24 மணி நேரம் ஒயின் ஷாப் இருக்குது. ஏடிஎம் காட்சியில் மட்டும் வேணாம்னு சொன்னோமே நாங்கள் ஒரே மாசத்துல காலி பண்ணணும் இல்லையா? இவைய 10 ரூபா பாலாஜி என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு. வந்து நாங்கள் எல்லாம் தாய் குளங்கள்ல ரொம்ப வருத்தப்படுறாங்க. நீட் தேர்வுன்னு சொல்லி உதயநிதி ஸ்டாலின் சொல்லிட்டு வந்தார். முதல் கையெழுத்து எங்களுக்கு அதுதான் அப்படின்னு சொல்லி. கனிமொழி மேடம் அதைத்தான் சொன்னாங்க. இளம் விதவைகள் உருவாயிட்டாங்கன்னு சொல்லி. இப்போ இவங்க ஆட்சியில் வந்து இளம் விதவைகள் உருவாருது இல்லையா? என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதனால வந்து எடப்பாடி வந்து ஜெயிப்பார். 210 தொகுதி, 234, 210 தொகுதி நாங்க தான் ஜெயிப்போம். இப்ப செங்கோட்டையன் அவர் வந்து டிவிகேல ஜாயின் பண்ண சம்பந்தம் இல்லை. அவர் 50 வருஷமா ஏடிஎம்கே கார தான் கட்டியிருந்தாரு. அப்புறம் அம்மா படம் தலைவரோட மட்டும் ஆகி நாங்க பொற்கால ஆட்சி கொடுப்போம்னு சொல்லிட்டு விஜயோட போய் சேர்ந்துச்சோம். அப்ப இது முன்னாடி மினிஸ்டர் இருக்கு இல்லையா? அவரு பொற்கால ஆட்சி அப்ப தலைவர் அம்மாலாம் கொடுக்கலையா? இவ்வளவு நாள சொகுசு வாழ்க்கை அனுபவிச்சு போட்டு இன்னைக்கு வந்து விஜயோட சேர்ந்து நாங்க எம்ஜிஆர் பாணியில தலைவர் விஜய் தான் ஆட்சிக்கு வருவாருன்னு சொல்லி எப்படி ஒரு பேட்டி கொடுக்கலாம்? எடப்பாடி என்ன காரணம்னா, ஏன்னா 6 வருஷத்துக்கு முன்னாடி கொரோனா பீரியட்ல வேலையே இல்லாம 6 மாசம் உட்கார வச்சு சம்பளம் கொடுத்தவர் ஒருத்தர் தான். வந்து அவர் பண்ண நல்ல திட்டத்திலேயே உங்களுக்கு பிடிச்ச திட்டம்னு என்ன சொல்லுவீங்க? ஏடிஎம்கேல வந்து மக்களுக்கு தொலை இல்லாம இருக்குது. 2026 தேர்தல் உங்க ஓட்டு யாருக்கு? டிவிக்கே தாங்க. நீங்க யாருக்கு ஓட்டு போடுவீங்க? நம்ம ஷோரா டிவிக்கே தாங்க. ஷோரா டிவி. கண்டிப்பாங்க. எதனாலக்கா? எதனாலனா இப்போ நிறைய சலுகைகள் எதுவுமே மக்களுக்கு போய் சேர்றது இல்ல. பாத்தீங்கன்னா அது எல்லாமே ப்ராப்பரா போய் சேரணும். எல்லாருக்கும் படிப்பு முடிச்ச எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்கும் நல்ல வேலை கிடைக்கணும், நல்ல ஹாஸ்பிட்டல், நல்ல ஸ்டடீஸ், இது எல்லாமே நல்லா கொண்டுட்டு வரணும். இவ்வளவு நாள் இருந்தவங்க எல்லாருமே நமக்கு அவ்வளவா ஃபுல்ஃபில்லா கிடைக்கல. ஒரு புதுசா ஒரு மாற்றம் வந்தா கண்டிப்பா கிடைக்குங்கிற ஒரு நம்பிக்கை. அதனாலதாங்க. தமிழக வெற்றி கழகத்துல பாத்தீங்கன்னா விஜயோட ஃபேஸ் மட்டும்தான் தமிழ்நாடு ஃபுல்லா தெரியுது. ஓகேங்களா? 234 தொகுதியில் எந்த வேட்பாளர் யாரு என்னன்னே தெரியல. சூலூர்ல கூட யாரு வேட்பாளர் அப்படிங்கறதே நமக்கு தெரியல. சோ அப்படி இருக்கிற பட்சத்துல டிவிகே சார்பா இங்க யாரு நின்னாலும் நீங்க ஓட்டு போறதுக்கு தயாரா இருக்கீங்களா? வேட்பாளர் யாருங்கிறது முக்கியம் இல்லைங்க. நம்ம விஜய் வந்தா நமக்கு இதெல்லாம் கிடைக்கும் அப்படிங்கிறது மட்டும்தான். சோ நம்மளோட ஓட்டு டிவிக்கு வேட்பாளரை பொறுத்து கிடையாது. விஜய்ங்கிற அந்த ஒரு ஃபேஸ்க்கு தான். எஸ், கண்டிப்பா விஜய்க்காக மட்டும்தான் அந்த ஓட்டு. இப்ப விஜய் வந்து இந்த கரூர் பிரச்சனைக்கு அப்புறம் அவர் பிரச்சாரமே பண்ண முடியல. நிறைய நிபந்தனைகள் கொடுக்குறாங்க. அங்க பண்ணக்கூடாது பிரச்சாரம், இங்க பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி எல்லாம் நியூஸஸ் வருது.
சோ அப்படி பண்றப்ப ஒரு 3 மாசம் தான் இருக்கு எலெக்ஷனுக்கு. எலெக்ஷன் முடிகிற வரைக்குமே ஒரு பிரச்சாரத்துக்குமே பண்ணவே இல்லைனாலும் கூட ஓட்டு போட ரெடியா இருக்கீங்களான்னு கேட்க. கண்டிப்பா நாங்க கரூர்ல நடந்த பிரச்சனை என்னங்கிறது வந்து மக்களுக்கு 100% எல்லாருமே லைவ்ல பார்த்தாங்க. சோ பிரச்சாரம் பண்ணாதான் ஓட்டு கிடைக்கும் அப்படிங்கிறது கண்டிப்பா கிடையாதுங்க. உண்மை என்ன, நடந்த நிலவரம் என்னங்கிறது மக்களுக்கு தெரியும். சோ கண்டிப்பா எங்களோட ஓட்டு டிவிக்கு தான். சரி, உங்க வீட்டுல எத்தனை ஓட்டு விஜய்? எங்களோட ஃபேமிலி இப்போ நாங்க வந்து ஒரு 10 மெம்பர்ஸ் இருக்கிறவங்க. எங்களோட 10ல 8 கம்பல்சரிங்க. 8 மாமனார் அவங்க எல்லாம் எப்பவுமே டிஎம்கே. ஸோ அவங்கள நம்ம சேஞ்ச் பண்ண முடியாது. பட் இப்போ வர இளைய தலைமுறை நம்ம ஒரு மாற்றத்தை கொண்டு வருவோம். அதுக்காக எங்களோட ஓட்டு ஷியோரா டிவிகேக்கு தான். குடும்பமா படம் விஜய் படம் பார்க்க மாதிரி குடும்பமா ஓட்டு போட ரெடி ஆயிட்டீங்க? கண்டிப்பாங்க. ஏன்னா ஒரு மாற்றம் கண்டிப்பா வரணுங்க. இவ்வளவு நாள் இருந்தது இனி கண்டினியூ ஆகக்கூடாது. இனி சில சேஞ்சஸ் எல்லாம் வரும்போது எல்லா பெனிஃபிட்டும் கிடைச்சு எல்லாரும் நல்லா இருக்கலாம். அவ்வளவுதான். அடுத்த வருஷம் எலெக்ஷன்ல உங்க ஓட்டு யாருக்குண்ணா? விஜய்க்கு தாங்க. விஜய்க்கு. என்ன காரணம்னா ஏதாவது காரணம் இருக்கா? அவர் நல்லது பண்றாருங்க, எல்லாத்துக்குமே இல்லாத படம் நல்லது செய்யறாரு, அதனாலதாங்க. உங்க வீட்டுல இருக்க ஓட்டு எல்லாமே விஜய்க்கு தாங்க. என் ஓட்டு எடப்பாடிக்கு தாங்க. ஏடிஎம்கே. சரி, ஓகே. ஆனா உங்க ஓட்டு யாருக்கு அடுத்த வருஷம்? ஏடிஎம்கே தாங்க. 2026 தேர்தல் உங்க ஓட்டு யாருக்கு? விஜய்க்கு தான் போடும். எதனால விஜய்? அவர் தான் நிறைய பண்ணியிருக்காரு, நல்ல விஷயங்கள் பண்ணியிருக்காரு நிறையா. டிவிக்கு எதனால டிவிக்கு? புதுசா வந்திருக்காரு, நல்லது பண்ணுவாரு. அந்த என் ஓட்டு வந்து விஜய்க்கு தான் ப்ரோ. என்ன காரணம் ப்ரோ? ஏதாவது காரணம் இருக்கா? இல்ல அவர் வந்து இப்போ வந்திருக்காரு ஃபர்ஸ்ட் டைம். சரி, அவருக்கு வந்து வாய்ப்பு கொடுத்தா கொஞ்சம் நல்லா இருக்கும்னு பாக்குறேன் ப்ரோ. இப்போ ஓட்டுக்கு சில பேர் காசு கொடுக்குறான்னு வச்சுக்கோங்க, 5000 10,000 கொடுக்குறாங்க. அப்போ நீங்க விஜய்க்கு ஓட்டு போடுவீங்களா? அவர் காசு கொடுக்க மாட்டார்ல ப்ரோ. இல்ல அவர் கேட்கல, வேற யாராச்சும் காசு கொடுக்குறாங்க உங்களுக்கு, அப்போ வந்து நீங்க என்ன? அப்ப இருந்து விஜய்க்கு தான் ப்ரோ போடுவேன். காசெல்லாம் வாங்க மாட்டேன், காசு வாங்கி விஜய்க்கு போட்டுருவோம் ப்ரோ. இந்த வருஷம் தேர்தல் உங்க ஓட்டு யாருக்கு? டிவிக்கே தான். எதனால டிவிக்கு? இல்ல அது வந்தா நல்லா தானே இருக்கும், அதனாலதான். இப்ப விஜய் வந்து பிரச்சாரத்துக்கே கரெக்டா அந்த கரூர் பிரச்சனைக்கு அப்புறம் அவர் பிரச்சாரமே பண்றது இல்லல்ல. சோ அப்படி எலெக்ஷன் வரைக்குமே இன்னும் அவர் பிரச்சாரமே பண்ணாம இருந்தாலும் அவருக்கு ஓட்டு போடுவீங்களா? இல்ல பிரச்சாரம் பண்ணலன்னு சொல்லி இருந்தாலும் போடுவேன். கண்டிப்பா போடுவேன். வணக்கம் பாட்டி, உங்க ஓட்டு யாருக்கு அடுத்த வருஷம்? அடுத்த வருஷம் விஜய்க்கு தான். இல்ல விஜயத்தை நாங்க அங்க மதுரையில் பேசிக்கே இருக்கோம். எங்க ஊர்ல கிராமம் திருமங்கலத்துக்கு மதுரைக்கு கூட தோப்பூர். நல்லா விஜய் நல்லா வந்துருவாரு. நல்லா மாநாடு நடத்தின பாத்தீங்களா? வந்தோம். பாத்தீங்களா? விஜய் பேசுனதெல்லாம் பிடிச்சதா உங்களுக்கு? நல்லா பிடிச்சிருக்கு, ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. சினிமால இருந்து அரசியலுக்கு வந்திருக்காருன்னு ஒரு விமர்சனம் வைக்கிறாங்க. சினிமால இருந்து யாரும் வரக்கூடாதுன்னு நிறைய பேர் சொல்றாங்க. அவர் எதிர்க்கிறாங்க விஜய. அது நீங்க என்ன நினைக்கிறீங்க அதை பத்தி? இல்ல ஒவ்வொரு எம்ஜிஆர் எல்லாம் சினிமால இருந்தாரு, அப்புறம் வந்து நல்லா தானே வந்தாரு. சினிமால இருந்தா வேற எதுக்கு போக கூடாதா? வரட்டு நாங்களும் விஜயத்தையும் போடுவோம். தமிழ் அங்கிட்டு போறோம் கிராமம். படம் நாடகத்திலேயே விஜய் நல்லா பார்ப்போம் டிவில. அடுத்து விஜய் தான். விஜய்க்கா? 2027 உங்க ஓட்டு யாரு? விஜய்க்கு போவான்ருக்கேன். எதனால விஜய்னு சொல்றீங்க? அவரும் அனுபவம் 2 பேர்த்தையும் பார்த்தாச்சு. ஒரு புதுசா வர்றாரு, அவர் அனுபவத்தை பார்ப்போம். அப்படி விஜய் வந்தா நல்லது செய்வாரு நம்பிக்கை இருக்கு. நம்பிக்கை இருக்கு. நீங்க யாருக்குங்கக்கா? அக்கா சிரிக்கிறது பார்த்தா ஏன் சிரிக்கிறீங்க? அது கேட்க எப்படி சிரிக்கிறீங்க? இருந்தாலும் இவங்க 2 பேரும் வந்தாங்க. முதல்ல 1000 ரூபாய் காசு கொடுக்குறேன்னு சொல்லி அறிவிக்கை கொடுத்தாரு. அவரை நம்ம தப்புன்னு சொல்ல முடியாது. அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா காரு வச்சிருக்கிறவங்களுக்கு இல்லை, அது வச்சிருக்கிறவங்களுக்கு இல்லைன்னு பல ரூல்ஸை போட்டு நானும் 10 எத்தனையோ பக்கம் மனு கொடுத்து பார்த்தேன். ஆனால் வரல. அம்மாவுக்கு தான் போடணும். அம்மா வந்தாதான் நம்மளுக்கு தொழில் நல்லா இருக்கும். ரெட்டலைக்கு தான் போடுவீங்க? ரெட்டலைக்கு தான் போடணும். எதனால ரெட்டலைக்குன்னு சொல்றீங்க? அம்மா வந்தது நமக்கு நம்மளே விவசாய தொழில், நமக்கு தொழில் நல்லா நிரந்தரமா இருக்கணும். அதுக்காக வேண்டி நம்ம அம்மா தான் நமக்கு. விஜய் அரசியலுக்கு வந்திருக்காருல்ல, சோ அதை எப்படி பாக்குறீங்க? விஜய் பத்தி எல்லாம் நமக்கு தெரியாது சாமி. அது பசங்கன்னா வந்து இருப்பாங்க, நம்ம வயசானவங்க. அதை பத்தி நடிகை. உங்களுக்கு பசங்க இருக்காங்களா? பசங்க இருக்காங்க. அவங்க யாருக்கு ஓட்டு போறேன்னு சொல்றாங்க? அதெல்லாம் நமக்கு தெரியாது சாமி. அவங்க விருப்பம் தான். அதெல்லாம் நம்ம போய் சொல்ல முடியுமா? நம்ம சொல்ல முடியாது. ஆனா விஜய் ரசிகர் தான். அம்மா வரலைன்னா தொழில் இப்ப இந்த கட்டத்துல தொழில் ரொம்ப முடங்கலா போயிருச்சு. என்ன பண்றது? அது அம்மா இருக்கிறப்ப செஞ்சாங்க. இப்ப எடப்பாடி ஐயா இருக்காரு, அவரு செய்வாரு நம்பிக்கை இருக்கா? ஏன்னா நம்பிக்கை இருக்குன்னு ஒரு சிலர் சொல்றாங்க, ஒரு சிலர் நம்பிக்கை இல்லைன்னு சொல்றாங்க. இப்ப நீங்க சொன்ன விஜய்க்குண்ணா எதனாலங்க? சரி, ஒரு மாற்றம் மரட்டு பார்க்கலாம்னு. சரி, அவர் வந்தா என்ன மாற்றம், ஏதாவது நல்லது பண்ணுவார் நம்பிக்கை இருக்கா உங்களுக்கு? இருக்குதுண்ணா. ப்ரோ, உங்க பேரு? என்னோட பேர் விஜய்ண்ணா. விஜய். சோ அடுத்த வருஷம் தேர்தல் யாருக்கு ஓட்டு போடுவீங்க? விஜய்க்கு தானே, கண்டிப்பா விஜய்க்கு. பேரு விஜய், ஓட்டு விஜயா? ஆமாங்கண்ணா. ஓடு, அவ்வளவுதான். எதனால விஜய்க்கு?
விஜய் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்க வந்தா நிறைய மாற்றம் நடைபெறும் நான் நினைக்கிறேன். அதனால உங்க வீட்டுல எத்தனை ஓட்டு இருக்கு விஜய்? எங்க வீட்டுல வந்து எங்க அண்ணன் 3 பேர் இருக்கோம். 3 பேர் மட்டும் போறோம். வீட்டுல அப்பா அம்மா எப்பவுமே டிஎம்கே தான் போடுவோம். டிஎம்கே. அவங்கள ஏதாவது கன்வின்ஸ் பண்ணுவீங்களா விஜய்க்கு போடுவீங்கன்னு ஏதாவது சொல்லுவீங்களா? சொல்லுவேன் நான். பஸ் வந்து சரி, ஓகே தல, தேங்க்ஸ். விஜய் தளபதி தான் ப்ரோ. தளபதிக்கு தான். அவர்தான். ஓகே, போன எலெக்ஷன்ல யாருக்கு ஓட்டு போட்டீங்க? போன எலெக்ஷன் ஏடிஎம்கே போட்டேன். ஓகே, ஏடிஎம்கே போட்டேன். நெக்ஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா தளபதி தான். விஜய் வந்து இப்ப அந்த கரூர் பிரச்சனைக்கு அப்புறம் பிரச்சாரமே அவ்வளோக்கா பண்றது இல்ல ப்ராப்பரா. ஸோ விஜய் இப்ப எலெக்ஷனுக்கு 3 மாசம் தான் இருக்கு. அவர் பிரச்சாரமே பண்ணாட்டியுமே நீங்க விஜய்க்கு ஓட்டு போடுவீங்களா? கண்டிப்பா ஓட்டு போடுவோம். நான் விஜய் ரசிகரே கிடையாது. ஓப்பனா சொல்ல போனேன். நீங்க யாரோட ஃபேன்? நான் தனுஷ் ஃபேன் தான். ஓகே, ஆனா என்னன்னா கண்டிப்பா இந்த மாதிரி வந்தோம்னா விஜய் ஆட்சிக்கு வந்தோம்னா கரெக்டா அவங்க எல்லாரும் எப்படி சொல்ல கரெக்டா இருப்பாங்கன்னு நான் நம்புறேன். 2026 தேர்தல் உங்க ஓட்டு யாருக்கு? தளபதி தான். தளபதி தான். எதனால தளபதின்னு சொல்றீங்க? எதனால தளபதினா அவர் வந்து ஆட்சிக்கு வந்தா நல்லா பண்ணுவாருன்னு தோணுது. 2026 எலெக்ஷன்ல உங்க ஓட்டுல யாருக்கு? டிவிக்கே ஓட்டு போடலாம். தளபதிக்கு தான். என்ன ரீசன்னால தளபதிக்குன்னு சொல்றீங்க? ரொம்ப பிடிக்கும். சின்ன வயசுல இருந்து பாத்திருக்கோம். ஸோ அதனால ரொம்ப பிடிக்குங்கிற காரணத்துக்காக மட்டுமா இல்ல நல்லது பண்ணுவார்னு ஒரு நம்பிக்கை. அவரை பார்த்து தாங்க வளர்ந்தேன். அவருக்கு போட வேற யாருக்கு? இப்போ வந்து அவர் பிரச்சாரத்துக்கு வரதில்ல. சோ பிரச்சாரத்துக்கு அவர் 3 மணி எலெக்ஷனுக்கு 3 மாசம் தான் இருக்கு. இப்போ பிரச்சாரத்துக்கு அவர் வராட்டி அவருக்கு ஓட்டு போடுவீங்களா? ஆமா கண்டிப்பா. அவர் வீட்லயே இருந்தாலும் அவருக்கு தான் ஓட்டு. அவருக்கு தான் ஓட்டு. விஜய்க்கு தான். டிவிக்கு. என்ன ஏதாவது ரீசன் இருக்கா விஜய்க்கு? ரீசன் சொல்ல முடியல. எல்லா டைமும் ஒரே ஆளுக ஓட்டு போட்டுட்டு இருக்கோம். கொஞ்சம் மாற்றம் வரும்னு நினைக்கிறேன். அதுக்காக இப்போ வந்து ஒரு 3 மாசம் தான் எலெக்ஷனுக்கு ஒரு பிரச்சாரத்துக்கே வரல. அப்படினாலும் விஜய்க்கு ஓட்டு போடுவீங்களா? ஆமா, பிரச்சாரத்துக்கு வரலனாலும் விஜய்க்கு தான் ஓட்டு போடுவோம். ஏன்னா பிரச்சாரத்துக்கு வர முடியாதனால தான் அவரால் வர முடியல. வர முடிஞ்சிருந்தா அவரால் வர முடியும். இப்போ கோயம்புத்தூருக்கு ஒரு நாள் தான் வந்தாரு எஸ்என்எஸ்க்கு. ஒரு நாள் வந்ததுக்கே தாங்கல கோயம்புத்தூர். இதனால பிரச்சாரத்துல வந்து எப்படி பார்த்தோம்? 2026 தேர்தல் உங்க ஓட்டு யாருக்கு? டிவிக்கே ப்ரோ. தளபதி. டிவிகே ப்ரோ. தளபதி தான் என்னைக்குமே. டிவிக்கே தான் ப்ரோ எப்பவுமே. மாற்றம் வேணும். தமிழ்நாட்டுக்கு ஒரு மாற்றம் வேணும். தமிழ்நாட்டுக்கு ஒரு மாற்றம் வேண்டும். இந்த விஜய் ரசிகர்களை வந்து தற்குறி கூட்டம், உங்களை எல்லாம் தற்குறின்னு சொல்றாங்க. விஜய் ஓட்டு போறவங்களை என்ன நினைக்கிறீங்க? விஜய் தற்கொலைன்னு சொல்றவங்க தான் 2021 ஓட்டு போட்டு ஸ்டாலின் சிஎம் ஆக்கியிருக்காங்க. அப்ப அதே ஸ்டாலின் சிஎம் ஆக்குனவங்க தான் வந்து தளபதியை ஓட்டு போட்டு முதலமைச்சர் ஆக்குவாங்குவாங்க. அதனால நாங்க தற்குறிகளாவே இருந்துட்டு போறோம். ஸ்டாலின் 2021 இருந்து 2025 வரைக்கும் என்ன பண்ணாரோ அதை பத்தி எங்களுக்கு கவலை இல்லை. ஏன்னா அவர் பண்ணது எல்லாமே ஒரு மோசமான செயல்கள் தான். எது அவரை பத்தி ஒரு நல்லது ஒண்ணுமே வர கிடையாது. 2026 வந்து நம்மளுக்கு தளபதி தான். என்னைக்குமே தளபதி தான். ஓட்டுக்கு வந்து வேற கட்சிக்காரங்க யாராவது காசு கொடுத்தாங்கன்னு வைங்க, காசை வாங்கிட்டு நீங்க அந்த கட்சிக்கு பண்ணல, இல்ல மறுபடியும் விஜய்க்கு தான்? காசு வாங்கிட்டு தளபதி தான் ப்ரோ ஓட்டு. அவங்க வாங்கின எல்லா காசுமே எங்களோட காசு தான் ப்ரோ. புதுசாலாம் அவங்க யார்ட்டையும் வந்து சம்பாதிக்க கிடையாது. அவங்க வெளியே போய் எங்கேயும் சம்பாதிக்க கிடையாது. அவங்க வாங்கின காசு எல்லாமே எங்களோட காசை தான் வாங்கியிருக்காங்க. அவங்கள்ட்ட இருந்து நாங்க காசை வாங்கிக்குவோம். ஏன்னா நாங்க கொடுத்த வரி பணத்துலதான் அவங்க வந்து ஆட்சியை நடத்திட்டு இருக்காங்க. அவங்கள்ட்ட இருந்து நாங்க காசை வாங்கிக்குவோம். ஆனா எங்களோட ஓட்டு தளபதிக்கு தான் என்னைக்குமே. இது தளபதிக்கு 250 கோடி விட்டுட்டு வந்திருக்காரு. ஓட்டு அவருக்கு தான். இதுக்கு முன்னாடி எந்த கட்சிக்கு ஓட்டு போட்டீங்க? 2020 இப்போ ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டு ப்ரோ. ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸ். எல்லாருமே இங்க இருக்கிற எல்லாருமே ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸ். செகண்ட் டைம். முதல் தடவை சீமானுக்கு ஓட்டு போட்டாரு. சீமானுக்கு ஓட்டு போட்டு எங்களுக்கு எந்த ஒரு நல்லது ஒரு பிரயோஜனமும் கிடையாது. ஸ்டாலின் ஒரு தடவை சந்திச்ச உடனே வந்து விஜயை எதிர்க்க ஆரம்பிச்சிட்டாரு சீமான். அதனால நாங்க வந்து சீமானை இது வரைக்கும் எதுக்குமே ஆதரிக்க மாட்டோம். எங்களோட ஆதரவு எப்போதுமே தளபதிக்கு தான். சீமானை நாங்க எப்போதுமே 234 தொகுதியிலேயே அவர் ஜெயிக்கிறாரு. நான் வந்து தல ரசிகன். ஆனாலும் தளபதிக்கு ஓட்டு போடுறேன்னா இது வரைக்கும் எந்த ஒரு மாற்றமும் எங்களுக்கு வரல. இத்தனை வருஷமா ஓட்டு போட்டு ஜனநாயகன் படத்தை கூட பராசக்தி வருது அவ்வளவுதான் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஒரு ஆளே இல்ல ப்ரோ. பராசக்தி வந்து சிவகார்த்திகேயன் படம். அதனால நம்ம வந்து எதுவுமே ஒரு தாழ்வா பேசக்கூடாது. தளபதி ரசிகனா இருந்துட்டு சிவகார்த்திகேயனை யாரும் தாழ்வா பேச மாட்டாங்க. அதனால பராசக்தி வரட்டும். இருந்தாலும் ஜனநாயகனுக்கு நாங்க ஆதரவு கொடுப்போம். பராசக்திக்கு ஆதரவு கொடுப்போம் இல்லை என்று சொல்ல மாட்டோம். ஆனால் தளபதி ரசிகனாக முதல் ஆதரவு ஜனநாயகம் தான். தளபதி படத்துக்கு தான் முதல் ஆதரவு. ஏன் அப்படின்னா இப்ப கோட் படத்துல வந்து சிவகார்த்திகேயனுக்கு துப்பாக்கி கொடுத்து அடுத்த சினிமாவே நீ தான் இது பண்ண போற அப்படிங்கிற மாதிரி ஹிண்ட் மாதிரி கொடுத்தாரு. ஆனா இப்ப விஜய்க்கு எதிராவே சிவகார்த்திகேயன் படத்தை ரிலீஸ் பண்றாரு அப்படி மாதிரி சொல்றாங்க. ப்ரொடியூசர் ரெட் ஜெயின் மூவிஸ் அவனுங்க வந்து வேணும்னே பண்றானுங்க இந்த மாதிரி. அதெல்லாம் ஒண்ணு தளபதி அழிக்கவே முடியாது. ஒண்ணுமே பண்ண முடியாது. தலைவனை ஒண்ணுமே பண்ண முடியாது. நாங்க இருக்கிறதுக்கு ஒண்ணுமே பண்ண முடியாது.